இன்னைக்கு என்ன சமையலோட நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலை முடவாட்டுக்கால் சூப்பு செய்ய போகிறோம். முதல்ல ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகாய், இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த முடவாட்டுக்கிழங்கு இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் என்ன செய்ய போகிறேன்னா, இதில் அப்படியே சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக, இல்லை ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணால், கொஞ்சம் குறன்னு அரைச்சி அப்படியே எடுத்துடலாம். இந்த மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். சோம்பு, முழு மிளகு, மல்லி, பட்டை, கிராம்பு, இஞ்சியும் சேர்த்துலாம். இதை அப்படியே வதக்கிட்டு பூண்டையும் சேர்த்துலாம், கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சின்ன வெங்காயம், தக்காளியை சேர்த்துக்கோங்க. முடவாட்டு கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். மறைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை என்ன செய்ய போகிறேன்னா, இதில் அப்படியே கொஞ்சம் சேர்த்துலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, அதாவது தனியா பொடின்னு சொல்லுவாங்க, சீரகப்பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம். எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணியை சேர்த்துடலாம். இதில் நான் சிறுபருப்பை என்ன செஞ்சுருக்கேன்னா வேக வச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துலாம். எலுமிச்சம்பழத்தையும் இதில் புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வந்த உடனே என்ன செய்யலாம்னா, நம்ம எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிடலாம். மல்லி இலை, கொல்லிமலையில் மல்லி இலையை போட்டு நம்ம அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம்.